உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதத்தினுடைய பலன்கள், டிசம்பர் மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். 1/12/2024 முதல் 31/12/2024 வரை இருக்கக்கூடிய டிசம்பர் மாத பலன்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மேசராசிலிருந்து மீனராசி வரைக்கும் பார்ப்போம். முதல்ல இன்னைக்கு மேசராசிக்கு இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிசம்பர் மாதம் என்பது எல்லாருக்குமே எதிர்காலத்தை துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வந்து எதிர்காலத்தினுடைய ஒரு முன்னேற்றத்திற்கு அடித்தளம் மிதிக்கின்ற ஒரு சிறந்த மாதமாக அந்த டிசம்பர் மாதம் அமையப் போகிறது. அதற்கு முன்னதாக உலக மக்கள் நீங்கள் எத்தனையோ வித கஷ்டங்கள் கடந்த ஒரு 5 மாதங்கள் நீங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய குடும்பங்கள் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைய கஷ்டங்கள், நிறைய பல பிரச்சனைகள்லாம் ஒரு 5 மாதங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி பகவான் வக்ரமாக இருந்த காலங்கள் நிறைய குடும்பங்களுக்கு நிறைய சோதனைகள் கொடுத்துருச்சு. மிகப்பெரிய தொழிலதிபர் கோடிக்கணக்கில் சொத்துக்களை வச்சிருந்தாலும் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சா அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சனி வக்ரனுடைய காலங்கள். ஒரு 5 மாதங்கள் ரொம்ப பேர் நிறைய கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கா. அதாவது பொதுவாக இந்த காலங்கள், கடந்த காலங்கள் ஒரு 5 மாதங்கள் பண கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், அதே நேரத்தில் தொழில் சரியாக ஓடாமல் தொழில் பாதிப்புகள், சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா நிறைய இந்த தொழிலை இப்படி சரி பண்ண முடியுமா, அப்படி சரி பண்ணுமான்னு தேவையில்லாத கடனை வாங்குறது, 4 பேர் 4 வித ஆலோசனை கொடுப்பது. அதே நேரத்தில் ஒரு புதிய தொழிலுக்கு யாராவது ஆலோசனை கொடுத்து இந்த தொழில் உனக்கு எப்பா இந்த மாதிரி பண்ணு, குறைஞ்சது ஒரு 10 லட்சம் போடு, நல்லா சூப்பராக வந்துடுவேன் அப்படின்லாம் ஐடியா கொடுத்து அந்த 10 லட்சம் போட்டு அந்த தொழிலை ஆரம்பித்து அது ஒன்றும் நடத்தாமல் நடத்த விடாது. ஏன்னா அப்படிப்பட்ட காலங்கள், கடந்த காலங்கள் வக்ரமான காலம், சனி வக்ரமான காலம், நிறைய பேருக்கு சோதனை. சில பேருக்குல சாதனைகள், சில பேருக்கு இருக்குது, சோதனைகள் சில பேருக்கு. அதில் நிறைய பாதிக்கப்பட்டவர் நிறைய பேர் இருக்காங்க. சனி வக்ர காலத்தில் குடும்ப கஷ்டங்கள், கடனுக்கு மிகப்பெரிய கடனுக்கு மேலே கடன்லாம் ஆகிப்போச்சு. கடனை ஆகி நிம்மதி இழந்து ரொம்ப வேதனைப்பட்டு உட்காந்துருக்காங்க. நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அதே நேரத்தில் குடும்பத்தில் மிகப்பெரிய கஷ்டங்கள். அதே நேரத்தில் சில பிள்ளைகளுக்கெல்லாம் பத்திரிக்கை அடித்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிள்ளைகளுக்கு பேசி முடித்து கல்யாணம் முடித்து, அது ஆம்பளை பையன் இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி பத்திரிக்கையும் அடிச்சிருப்பாங்க. பத்திரிக்கை அடித்து இந்த கல்யாணம் நின்று போயிருக்கும். நிறைய பிள்ளைகளுக்கு காதல் பிரச்சனையிலாக ஏமாற்றம், ஒரு பையனை நம்பி காதல் பண்ணி அந்த பையன் ஏமாற்றிட்டு போயிடுவான். புரிஞ்சுட்டீங்களா? அதே போல் ஒரு பையன் பொண்ணை நம்பி காதல் லவ் பண்ணி அந்த பொண்ணு ஏமாற்றிட்டு போகிறான். இப்படி பொண்ணு பையனை ஏமாத்துறது, பையனை பொண்ணு ஏமாத்துறது, காதல் ஏமாற்றங்கள், காதல் தோல்விகள், இதெல்லாம் சந்திக்கக்கூடிய காலங்களாக கடந்த காதல் தோல்வி. அதே அரசு வேலைக்கு பணம் கட்டி அந்த பணம் ஏமாற்றம், பணத்தை திரும்ப வாங்க முடியல, இதெல்லாம் கடந்த காலங்கள் ஏற்பட்டிருக்கு. சொத்து ஏமாற்றம், இப்படியெல்லாம் பல சோதனைகள், வேதனைகள். அப்படி ஒருத்தெல்லாம் இப்போ பிரமாதமாக நான் பேசியிருப்பேன், அவனை தொழிலில் அவனுக்கு அப்படி பண்ணி கொடுத்துறேன், இப்படி பண்ணி கொடுத்துறேன், அதெல்லாம் சொல்லுவான். ஆனால் அவனை நம்பி நம்ம காசை போட்டு பணத்தை போட்டு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். ஆக இப்படியெல்லாம் கடந்த காலங்கள் நமக்கு மிகப்பெரிய சோதனை வேதனை கொடுத்த காலங்களாக அமைந்திருக்கிறது. கடனுக்கு மேலே கடன் ஆகிப்போச்சு. சில பேருக்கு கல்யாணம் வாங்கி கடன் ஒன்றை கட்டி கொடுத்துருப்பாங்க கல்யாணம், ஆனால் வெளியே சொல்ல முடியாமல் கடனை வாங்கி கட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த கடன் நெருக்கடி, பொண்ணு வீட்டுக்கு சொல்ல முடியாது, பொண்ணுக்கு தகவல் சொல்ல முடியாது.
எப்படியா அந்த பையன் நல்ல உத்தியோகத்தில் இருக்கா, அந்த பையனுக்கு எப்படியா முடிச்சுவோம். அந்த கடனை அடைக்க முடியாது, அந்த கடன் ப்ரெஷர் எப்படியா கல்யாணம் முடிச்சிடுவார். அப்போ அதே நேரத்தில் அந்த பையனுக்கு செய்ய வேண்டிய செய்முறை அந்த பையனுக்கு ஏதோ செய்யணும்னு ஒத்துக்கிட்டு இருப்பான், அதுக்கு செய்ய முடியாது. இதெல்லாம் நடந்து சரி. இப்போ இப்படிப்பட்ட வேதனைகளும் பிரம்மசக்தி சித்தர்வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சொல்லுகின்ற ஒரு உறுதியான உத்தரவாதம் என்ன? இந்த பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்கள் எல்லாருக்குமே நல்ல கல்யாணம் முடியலையா, வேலையை இந்த மாதிரி பிரச்சனைகளா, கணவன் மனைவி பிரச்சனைகளா, குழந்தை இல்லாமல் இருக்கா, இல்லை குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா, தொழில் நாளுக்கெல்லாம் நட்டமாகுதா, இதுக்கெல்லாம் எங்கெங்கேயோ ஜாதகத்தை பார்த்து அலைஞ்சிஞ்சு வேதனைப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சித்தர்வாக்கு பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நான் என்ன சொல்கிறேன், அதாவது பழக்கமாக இந்த ஒரு உறுதி உத்தரா ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவது. ஏன் இதை திரும்ப சொல்கிறேன், அது சிலருக்கு கொஞ்சம் என்ன அவர் இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னுடைய பிரம்மசக்தி ஜோதிடத்தின் மூலம் எனக்கு இருக்கக்கூடிய உறுதி, இறைவன் கொடுத்த சக்தி, அந்த பிரம்ம சக்தியின் மூலம் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் சரியாக நடக்க வேண்டும். ஏனென்றால் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். அப்போ என்னை நம்பி வரக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக சொன்னது நடக்கணும். அந்த உறுதி உத்தரவாதத்தோட இந்த உறுதியோடு நான் பேசிட்டு இருக்கேன். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை. புரிஞ்சுட்டீங்களா? எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு வரீங்களோ என்னை பார்த்து நடக்கணுன்ற வார்த்தையே வரக்கூடாது. அந்த உறுதியா இருக்கேன். இது மற்றவங்களுக்கு என்ன கஷ்டம், புரிஞ்சுட்டீங்களா? அதை இன்னைக்கு உலகத்தில் இங்கே அங்கே பார்த்து அலைஞ்சு இங்கே பார்த்து அலைஞ்சு நடக்கல, இங்கேயும் பார்த்து நான் நடக்கலை என்று வரக்கூடாது. அந்த வேதனை அந்த நான் உறுதியாக இருக்கேன். புரிஞ்சுட்டீங்களா? ஆக சிலருக்கு அது யாருக்கும் தெரியும். அவங்களுக்கு என்னடா எப்படி பேசிக்கிட்டு இருக்காருன்னு என்ன காரணம் பார்க்குறேன். எல்லாம் உங்களுடைய கஷ்ட வேதனைகளாக பார்க்குறேன். இங்கேயும் வந்து நீங்கள் அந்த கஷ்டங்கள் வேதனைகள் திரும்ப உங்களுக்கு வரக்கூடாது தான் அந்த இந்த வேதனையோட உங்கள் வேதனைலாம் நான் மனசில் சுமந்து தான் அதை சொல்கிறேன். புரிஞ்சுட்டீங்களா? என்னது 30 ஆண்டு அனுபவத்தில் பார்த்தேன். புரிஞ்சுட்டீங்களா? அதை கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா தருகின்ற உறுதியான உத்தரவாதம். ஜோதிடம் ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வந்துவிடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அதை உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சொன்னது நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். அப்படி ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னு எல்லாம் சொன்னது நடக்கும். அதுதான் இங்கே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜன் தருகின்ற உறுதியான உத்தரவாதம். டிசம்பர் மாத பலன்கள். இந்த டிசம்பர் மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்பராசிக்கு 1/12/2024 முதல் 31/12/2024 வரை இருக்கக்கூடிய 31 நாட்களுடைய சிறந்த யோக பலன்களை இன்னைக்கு கும்பராசிக்கு இன்னைக்கு பார்க்க போகிறோம். கும்பராசிக்கு இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது இந்த மார்கழி, அதாவது இந்த டிசம்பர் மாதம் என்பது கார்த்திகை 16ஆம் தேதி ஆரம்பித்து மார்கழி 16ஆம் தேதி முடிகிறது தமிழ் மாதத்தில். அப்போ இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கின்ற இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு தெய்வீக விழா என்னன்னு பார்த்தோம்னா கார்த்திகை தீபம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தீமைகள் அழிவக்கூடிய ஒரு கார்த்திகை தீபம், திருவண்ணாமலை தீபம். அது என்றைக்கு கொண்டாடுறோம் எல்லாரும் அப்படின்னா கார்த்திகை 28ஆம் தேதி. இதற்குரிய தேதி ஆங்கில தேதி 13/12/2024. அதாவது முருகப்பெருமானை வழிபடக்கூடிய ஒரு சிறந்த கார்த்திகை தீப விழா தான் அந்த கார்த்திகை 28. அதுதான் அவருக்கு பேர் கார்த்திகேயன் பேர். சரிங்களா? தீபாவளி முடிஞ்சிட்டாலே கந்த சஷ்டி ஆரம்பிச்சிடும், சூரசம்சாரம் ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் கார்த்திகை தீபம் வந்துடும். தமிழகத்தை காக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி கொண்ட தெய்வம் தான் இந்த முருகப்பெருமான். முத்தமிழ் கடவுள். முத்தமிழ் கடவுள்னு முருகனுக்கு மட்டும்தான் பேர். ஆக வேலுண்டு வினை இல்லை,
மயில் உண்டு பயம் இல்லை, முருகன் உண்டு எந்தவித கஷ்டமும் பட வேண்டியதில்லை. அவர் வழிபடும் பொழுது, அவரை நம்பி வழிபடும் போது கண்டிப்பாக நிச்சயமாக மிகப்பெரிய முன்னேற்றம் உறுதியாக உண்டு. கண்முன்னே பார்த்துட்டேன். இந்த வாழ்க்கை அனுபவத்தில் முருகப்படம் வழிபட்டு நான் தோல்வி கண்டதே கிடையாது. அப்படிப்பட்ட முருகன் அருள் நிச்சயமாக உங்களுக்கும் கிடைக்கும் அந்த நாளே. முருகா என்றழைக்கவா, முத்துக்குமரா என்றழைக்கவா, கந்தா என்றழைக்கவா, கதிர்வேலா என்றழைக்கவா, எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன் முருகா. அதாவது எந்த நிகழ்ச்சியை பாடணுன்ற என்ன வரல, இந்த ஒரு நினச்ச உடனே பாடணுன்ற என்ன வருது. சரி, இப்போ இந்த கும்பராசினுடைய கிரக அமைப்புகள் வழக்கம் போல் குரு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது, 6ஆம் இடத்தில் செவ்வாய், 8ஆம் இடத்தில் கேது, அதே நேரம் 10ஆம் இடத்தில் சூரியன் புதன் வலிமையோடு இருக்கிறார். கும்பராசிக்கு 10ஆம் இடம் சூரியன் புதன் மிகப்பெரிய வலிமை, கேந்திர வலிமை. கும்பராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரன், கும்பராசியில் சனி, கும்பராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு. இதுதான் ஆரம்ப கிரக அமைப்புகள். இந்த டிசம்பர் மாதத்துடைய சிறப்பு வழக்கம் போல குரு சனி இருக்கிற இடத்துல இருக்கிறார். இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா, கும்பராசிக்காரங்க நிறைய பார்த்தீங்கன்னா பூரிய சொத்து பிரச்சனைகள் தீரப்போகுது. தொழில், அவங்க செய்யக்கூடிய தொழில் வேறு மாநிலங்கள், வெளிநாடுகள், வேறு மாநிலங்கள் என்று பல பல முன்னேற்றம் டெவலப் ஆக போகுது. தொழில் டெவலப். ஏன்னா சுக்கிரனை செவ்வாயை சந்திக்கும் பொழுது தொழில் டெவலப் ஆகுது. ஒரு ட்ராவல்ஸ் தொழிலோ, இல்லாட்டி ரியல் எஸ்டேட் பார்க்கக்கூடியவங்களோ, ட்ராவல்ஸ் தொழிலோ, இது ஹோட்டல் தொழிலோ, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த காலமாக அமையப் போகிறது. இயந்திரங்கள், அதாவது ஒரு வாகனம் சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்கள் வியாபாரம் பார்த்தாலும் சரி, வாகனம் சம்பந்தப்பட்டதை அழகுபடுத்த, அதாவது ஒரு காரு அழகுபடுத்துக்கு சம்மந்தப்பட்டது, ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸோ, இல்லை கார் சம்மந்தப்பட்ட அசசரி சம்மந்தப்பட்டதோ, இல்லை ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸோ, இல்லை கனரக இயந்திரங்கள் சம்மந்தப்பட்ட ஸ்பேர் பார்ட்ஸோ, இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உறுதியாக உண்டு. ஏன்னா சூரியனுடைய வாகனம் 7 குதிரை. சூரியனுடைய வாகனம் 7 குதிரை. அந்த குதிரை வேகத்தை வைத்து, அதாவது பிரிட்டிஷ்காரன் வச்ச ஹார்ஸ் பவர் இன்ஜின், எத்தனை ஹார்ஸ் பவர் இன்ஜின் ஓடுது அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட மோட்டார் தொழில்கள் சம்பந்தப்பட்ட எல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம் அமையப் போகிறது. அந்த சூரியன், அதாவது சூரியன் புதனை 5ஆம் கும்பத்துக்கு 5ஆம் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கல்விக்குரியவன், அதே நேரத்தில் செய்கிற முதலீட்டுக்குரியவன், வியாபாரத்துக்குரிய புதன் சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய குருவின் பார்வையில் இருப்பதுதான் பெஸ்ட்டு. கும்பத்துக்கு 10ஆம் இட தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து குருவின் பார்வையில் இருப்பதான் கும்பத்தினுடைய இந்த டிசம்பர் மாதத்தில் வலிமையாக இருந்தால் டாப் சூப்பர். 2025 இதெல்லாம் சாதிக்க போகுதுன்னா டிசம்பர் மாதம் அதுக்கான ஒரு வழி வகுக்கும். அதற்கான வழிகளை உங்களுக்கு அச்சாரமாக தரும், அடித்தளமிடும், சிறப்பாக இருக்கும். மேலும் உங்களுக்கு 4-11க்குரிய செவ்வாய் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கும்போது கனவுகள், சொத்து கனவுகள், பூமி கனவுகள், வாகன கனவுகள், வியாபார முயற்சி, அத்தனை கனவுகள் நனவாகக்கூடிய இந்த செவ்வாய் சுக்கிரனுடைய பார்வை 12ஆம் இடத்திலிருந்து சுக்கிரனும் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கக்கூடிய
ஆறாம் இடம் என்பது சாதாரண இடம் இருக்குல்ல, அதாவது உங்களுக்கு ஆணையிடும் அதிகாரம், அதாவது தொழிலாளரை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள். ஒரு தனிநபர் தொழில் செய்யக்கூடியது ஒரு புறம், இது நிறைய தொழிலாளர்களை வைத்து செய்யக்கூடிய தொழிலாளர்கள் 5 பேர் இருக்கலாம், 10 பேர் இருக்கலாம், 200 இருக்கலாம், 300 பேர் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம். அப்படிப்பட்ட தொழில்கள்லாம் சிறந்து விளக்கக்கூடிய அந்த தொழில்களில் ஏற்படுகின்ற உற்பத்தி பொருள்கள்லாம் வெளிநாடுகளுக்கு வெளி மாநிலங்களுக்கும் பயணப்பட்டு போய் மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ப்ரொமோஷனோடு வெளி மாநிலங்கள் வெளி ஊர்களுக்கு மாற்றம் பெறுகின்ற, அது முன்னேற்றம் பெறுகின்ற காலம். ட்ராவல்ஸ் தொழில் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ட்ராவல்ஸ் தொழில் மற்றபடி எல்லா மாதிரியும் சொல்லிட்டேன். ஹோட்டல் தொழில் இருந்தாலும் சரி, ட்ராவல்ஸ் தொழில் எல்லாம் சிறப்பாக இருக்கும். இது தாங்க டிசம்பர் மாதத்தில் கும்பராசிக்கூடிய ஒரு வித்தியாசமான, அதாவது ஒரு முக்கியமான கிரக மாற்றத்தில் எழுப்பக்கூடியவங்க. சும்மா தேவையில்லாத விஷயத்த சொல்ல விரும்பலை. உள்ளதை சொல்லி நல்லதை செய். எங்கெங்க நல்ல நடக்குது எங்கள் வாழ்க்கையில் நிறைய பார்த்துட்டு, உங்களை மாதிரி யோசிச்சு நிறைய பார்த்துட்டோம். நல்ல வேலை, தொழில் நல்ல வேலை இல்லை, அந்த வேலைக்கு முயற்சி பண்ண வேலை கிடைக்க மாட்டேங்குது. பையன் படிச்சுட்டு ரொம்ப நாள் வேலை இல்லாமல் இருக்கேன். இல்லை பொண்ணுக்கு கல்யாணம் இன்றைக்கி நாளைக்கும் தள்ளி போய்கிட்டு கல்யாணத்துக்காக மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். 4-5 வருஷம் ஆச்சு, 7-8 ஆச்சு. இப்போ வச்சு நிறைய கிட்டத்தட்ட 31 வயசு ஆச்சு பொம்பளை பிள்ளைக்கு. 31 வயசு வரைக்கும் கல்யாணம் முடிக்காமல் தான் வெளியே சொன்னால் வெக்க கேடுங்க. இந்த பூமியில் ஏன்டா பிறந்த, ஏன்டா பிள்ளையை பொத்தான், ஏன்டா கல்யாணம் முடிச்சு, ஏன்டா பிள்ளையை பொத்தணும்னு அப்படி வருத்தப்பட வேண்டியதாக இருக்குது. ஒன்றுமே நடக்க மாட்டேங்குங்க. சொத்து, இந்த சொத்து பிரச்சனை இன்னைக்கு நாளைக்குன்னு எங்க எத்தனை வருஷங்க இந்த வேதனை போகுது. இந்த சொத்து, அதாவது பிள்ளைக்கு கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ண தயாராக இருக்கும். சொத்து முடிஞ்சாலும், ஏன்னா அது ஒரு புறம், அது ஒரு பிரச்சனை. அது முடிஞ்சாலும் எங்களுக்கு ஒரு ஏதோ நல்ல வழி கிடைக்க மாதிரி தெரியுது. ஆனால் எல்லாம் கைகூடி வர மாதிரி தெரியுது. பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க, கடைசியில் ஒன்றும் முடிய மாட்டேது. இதெல்லாம் எப்போ சரியாகும், என் பிள்ளை வாழ்க்கை எப்போ நல்லாகும். அப்போ சில குடும்பத்தில் என்ன சொல்கிறாங்க, எல்லா பொருத்தம் பார்த்தாங்க, பிள்ளை கல்யாணம் முடிச்சு வச்சோம், ஒன்றுக்கு ஒன்று ஒத்தே வரல. பெரிய எனக்கு எங்கே பண்ணுறதே தெரியல. அப்போ கணவன் பிரச்சனை எப்படி சரி பண்ணுறது? ஏகப்பட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டோம். ஒரு இடத்துல அந்த பணம் வருமா? இந்த சொத்து பிரச்சனை எப்போ முடியும்? அடுத்து பிள்ளைக்கு கல்யாணம் முடித்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷம் ஆகிப்போச்சு, குழந்தை இல்லை. இந்த குழந்தை எப்போ பிறக்கும்? இதுக்கெல்லாம் என்னென்னமோ பரிகாரம் பண்ணிட்டோம். ஏன்னா புத்திர பாய்க்கு கல்யாணம் முடிச்சு ஒரு வம்ச வாரிசு குழந்தை இல்லைன்னா அதை விட கொடுமை வேறு எதுவுமே இல்லைங்க. அந்த பொண்ணுக்கும் சரி, அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களும் சரி. அங்கிட்டும் மாப்பிள்ளைக்கு என்னாச்சு அப்படின்னு பசங்க பூரா கேட்பாங்க. என்னாச்சு இந்த வருஷம் இல்லையா? இப்போ இல்லையே, இன்னைக்கு தான் இந்த வருஷம் தான் உனக்கு குழந்தை பிறக்க போகுது. அவங்க சந்தேகம், என்னடா இது டாக்டர்கிட்ட பார்த்தியா? அவன் சங்கட போகிறான். ஏன்னா நம்மளை இப்படி கேட்குறாங்க, டாக்டர்கிட்ட பார்த்தியான்னு. நமக்கு ஏதாவது குறைபாடு இருக்குமோ? அப்போ பொம்பளை பிள்ளை அது ஒரு மனசில் நமக்கு ஏதாவது குறைபாடு இருக்குமோ? என்னடி இப்போ இன்னும் ஆகலையா, இன்னும் நிற்கலையா அப்படிம்பாங்க. இதெல்லாம் வேதனைப்பட்டு சரி, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு. முதல்ல ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்ம வேதத்தால், பிரம்மனால், பிரம்ம வேத சாஸ்திரத்தால், பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரப்படி பிறப்பு முதல் இறப்பு வரை அந்த பிரம்மனால் உருவாக்கப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். ஆனால் ஜோதிட சாஸ்திரம், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனால் பிரம்மன் இறைவன் படைத்தது, அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகிறது. ஆக இங்கே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் நான் என்ன உறுதி உத்தரவாதம் தரு? எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கணும், என்ன பார்த்து நடக்கலை சரியாகலன்னு வரக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்களுடைய எத்தனையோ பிரச்சனைகள் இல்லை நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. இல்லை நம்பருக்கு எந்த பிரச்சனையானாலும் கவலைப்படாதீங்க.
கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிக்கிங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் இருக்குங்களோ என்ன பார்த்து நடக்கணுன்ற வார்த்தை வரக்கூடாது. நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் பிறந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.